ஆளிதனை காக்க வேண்டி அவதரிக்கும் கல்கியாம். அதர்மத்தினை அழித்திடவும் நீதியை நிலைநாட்டவும் தென் தமிழகத்தில் உருவெடுத்து தர்மத்தினை காக்குமாம். 7 கடல் 7 மலை இறங்கி வந்து நிற்குமாம். பேரரசு நாடெல்லாம் அச்சத்திலே மூழ்குமாம். தவறு செய்த நபர்களுக்கு தண்டனைகள் கிடைக்குமாம். கலியுகத்தின் இறுதியிலே அறநெறிகள் ஆளுமாம். ஓரறிவு ஜீவன்கள் முதல் 6 அறிவு ஜீவன்கள் வரை அனைத்தும் இன்புற்று வாழட்டும். பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி போற்றி. ஜோதிட சிகாமணிகள் அனைவரும் இந்த முறை தேர்தல் கணிப்புகளை இதுவரை முழுமையாக கணிக்க முடியவில்லை. ஏனென்று யாரேனும் அறிவீர்களா? தற்போது உள்ள சூழலில் தாங்கள் நினைப்பது ஒன்று, அங்கு நடப்பது வேறொன்று. அதனை தாங்களால் அறிய முடியாது. அதற்கான தகவல்களை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இந்த முறை யார் ஆட்சியில் அமர்ந்தால் நன்மை பயக்கும் தமிழக மக்களுக்கு? சூரியன் உதித்தால்தான் விவசாயம் செழிக்கும். இலைகள் உதிரும் காலம் இது. ஆனால் மீண்டும் ஒரு முறை துளிர் விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாமரை மலர்ந்தும் பயனில்லை. ஒளியை எழுப்பினால் மக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். பல சங்கடங்கள் நிகழும். மக்களுக்கு பல இன்னல்கள் நிகழும். நாளைய தினம் வரும் திங்கட்கிழமை மக்கள் அனைவரும் அமைதியாகவும் அவர்களுடைய இருப்பிடத்திலேயே இருக்கும்படி இந்த பிரபஞ்சம் தங்களிடம் வேண்டுகிறது. மிகவும் முக்கிய குறிப்பு, நாங்கள் கூறிய முதல் 2 நபர்களை தவிர வேறு ஏதேனும் மாற்றங்கள் நடந்தால் அடுத்து வரும் 6 மாதங்களில் ஆட்சியில் அமர்கின்ற நபர் சித்தம் கலங்கி சிதறி விடுவார்கள். நடைபெற இருக்கும் இன்னல்களை தவிர்க்க தமிழக காவல்துறை உயர் அதிகாரியான டிஜிபி அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், வருகின்ற திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துங்கள். இம்ப்ளிமெண்ட் டு 144. தமிழக அரசிற்கான வேண்டுகோள், காவல்துறைக்கு இதற்கான ஒத்துழைப்பை அமுல்படுத்துங்கள். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் அனுமதி செய்யுங்கள். மற்றபடி ஊருக்குள் அனைத்து போக்குவரத்துகளையும் துண்டியுங்கள். மக்கள் நடமாட்டம் வெளியே இருக்கக்கூடாது. இது நடைபெறவிருக்கும் சில இன்னல்களை தவிர்க்கும். மத்திய மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருக்கும் எங்களுடைய வேண்டுகோள், கடந்த 20ஆம் தேதியே தாங்கள் அனைவருக்கும் மின்னஞ்சல் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டது. மத்திய அரசின் ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களிடம் இருந்து மட்டும் எங்களுக்கான தகவல் கிடைத்துள்ளது. மற்றபடி மற்ற எந்த துறையிலிருந்தும் எங்களுக்கு இதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. மிகவும் முக்கியமாக இவ்வளவு தூரம் நாங்கள் முன்னறிவிப்பு கொடுத்தும் மிகவும் அவசரமாக தேர்தல் நடத்திய மத்திய மற்றும் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வைக்க கோரினோம். தாங்கள் அதனையும் செயல்படுத்தவில்லை. ஆகவே வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால்
இதற்கான முழு பொறுப்பும் தேர்தல் ஆணையம் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நாங்கள் கூறிய கருத்துக்களில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தமிழகம் நடக்கவிருக்கும் அனைத்தும் தமிழக மக்களின் நலனுக்காக மட்டுமே. நன்றி, வணக்கம். அனைவரும் மன நிம்மதியுடன் வரும் திங்கட்கிழமை வீட்டிலேயே அமர்ந்து கருத்து கணிப்புகளை ஆராயுங்கள். நன்றி, வணக்கம்.